8 விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கான இந்த கலந்துரையாடல் அவர்களுக்காக ஆரம்பித்து துவங்கி இருக்கிறது. முதல்லையே நாம் இந்த ரிசர்வ்டு கோட்டாஸு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதெல்லாம் முதல்ல முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பொது பிரிவில் இருந்து இன்று ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இது ஓசி ஓப்பன் காம்படிஷன் முதல் மதிப்பெண் எடுத்ததிலிருந்து 14,524 ரேங்க்கு, ஃபஸ்ட் ரேங்க் டு 14,524வது ரேங்க் வரையில் இந்த ஃபஸ்ட்டு கோர்சஸில் இந்த நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 12ஆம் தேதி வரல நடக்கிற இந்த தேர்தலில் அவர்கள் ஆப்ஷன்ஸ் அனுப்பலாம். எந்த கல்லூரிகள்னு அனுப்புவாங்க. அதுக்குள்ளே அனுப்பிச்சாங்கன்னா அந்த 12ஆம் தேதிக்குள்ளே அவர்கள் அனுப்பிச்சிய பிறகு அவர்களுக்கு யார் யார் எந்தெந்த கல்லூரிக்கு செலக்ட் ஆகிறாங்கிறது பண்ணி நாங்கள் ஆர்டரை கொடுக்கறது. 15ஆம் தேதி ஆர்டர் கொடுக்கப்படும். அந்த ஆர்டரை பெற்ற மாணவர்கள் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க 15,000 ரூபா இன்ஜினியரிங் ஃபீஸையும் கட்டி சேரணும். அப்படி ஒரு வாரத்துக்குள்ளே சேரலைன்னா அந்த இடம் காலி இடமாக கருதப்பட்டு அடுத்த ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே அவர்களுக்கு கொடுத்து விடப்படும். அந்த மாதிரி வர கேப்புக்கு மட்டும். மற்றது செகண்ட் ஃபேஸில் 14,524 முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த 14,525லேருந்து அடுத்து செகண்ட் ஃபேஸ் ஆரம்பமாகும். ஆக இப்போ ஃபஸ்ட் ஃபேஸ் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறது. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 14,524 ரேங்க் எடுத்தவங்க வரையில் இப்போ அனுப்பியிருக்காங்க. அதில் இன்றைக்கி மட்டும் இதுவரையில் காலையில் இன்றைக்கி தானே ஆரம்பித்தோம், இன்றைக்கி காலையில் மட்டும் இதுவரையில் 5,165 பேர் தங்களுடைய ஆப்ஷனை அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஆப்ஷன் அனுப்புறது தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த இதை நாம் செலக்ட் பண்ணுறது சொல்கிறோம். எந்த கல்லூரி வேண்டும் எதுக்கு ஓடுன்றத அவங்க ஆப்ஷனில் சொல்லுவாங்க. இந்த அதில் ஒரு மாணவர் சில பேர் ஒரே ஆப்ஷன் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, 10 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மாணவர் மட்டும் இன்றைக்கி கேட்டதில் 61 ஆப்ஷன் கேட்டிருக்காரு. அது எப்படியாவது இன்ஜினியரிங்கில் சேர்த்துணுங்கிற அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களும் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆக எப்படியாவது பொறியியல் கல்லூரிகளில் எங்கேயும் அதிக இடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறைகளை எல்லாம் இந்த ஆண்டு நாங்கள் பல்வேறு முறைகளில் பின்பற்றி 4 ஃபேஸாக நடத்தி படிப்படியாக இது நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு இன்று அது துவங்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 5,165 பேருக்கு வந்திருக்கு இல்லையா, அதில் 2,767 பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டுமே ஒன்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி அந்த பாடப்பிரிவுகளும் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் கேட்குறாங்க. அதனால் அதுக்கெல்லாம் கொடுக்குறது. இன்றைக்கி நீட்டு தேர்வு நேற்று வந்துடுச்சு. இந்த நீட்டு தேர்வு முடிவு வந்ததில் எங்களுக்கு என்னன்னாக்கா, இந்த நீட்டு தேர்வு முடிவு தான் வந்திருக்க தவிர எவ்வளோ செலெக்ஷனாக வருங்கிறத அது எப்போ போட போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நாம் அது வரலத்தெல்லாம் தள்ளி வைக்க முடியாதுங்கிறது தான் நம்ம நீட்டு தேர்வு ரிசல்ட் வந்த உடனே மாணவர்களுக்கே தெரியும். இப்போ குறிப்பாக இங்கே ஒரு கோச்சிங் கல்லூரியில் படித்த ஒரு இடத்துல 13 மாணவர்கள் அவங்க ஃபஸ்ட் ரேங்கில் வந்திருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் இங்கே அப்ளை பண்ணிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் அதுக்கு ஆப்ஷன் கேட்டு அப்ளை பண்ணிக்கிறது. 4 பேர் சும்மா சொல்லியிருக்காங்களே தவிர ஒருத்தர் தான் ஆப்ஷன் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஆக அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நாம் முதல்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 13 பேர் இங்கே தான் போட்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடுவில் விட்டுவிட்டு நீட்டு கிடச்ச உடனே போயிடுவாங்க. நமக்கு இந்த 13 இடமும் காலியாகவே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதால தான் நாம் இந்த முடிவுகளை எடுத்து இந்த நீட்டு தேர்வு மதிப்பெண் தெரிந்தவர்கள் இந்த ரேங்க் பட்டியலில் முதல்ல இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் பொறியியல் கல்லூரிக்கு வரமாட்டாங்க. அடுத்த ரேங்க் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த 4 ஃபேஸில் நம்ம உருவாக்கி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு வாரம் டைமும் கிட்டத்தட்ட கொடுத்து பணம் கட்டணுங்கிற அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரிகளினுடைய அட்மிஷன்ஸ் நடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களும் இதில் முக்கிய கவனம் செலுத்தி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேப் இல்லாமல் போன வருஷம் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே நிறைய வேக்கன்சி இந்த மாதிரி இந்த நிலைமையினால் பல பேர் சேர்ந்துட்டு நீட்டுக்கு போயிட்டதுனால ரொம்ப வேக்கன்சி வந்துடுச்சு. அந்த மாதிரி வரக்கூடாது என்ற அடிப்படை காரணத்திற்காகத்தான் இந்த முறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகின்றன. இதில் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 நாள் இருக்கணும், 10 இன்றைக்கி 11 12 இந்த 2 நாள்லேயும் மீதி இருக்கிற இந்த 14,000 சொச்சம் இருக்குது இல்லையா, அந்த 14,000 சொச்சத்தில் ஒரு 500 பேர் 200 பேர் நீட்டில் அப்படியே போயிட்டால் கூட அவங்க வராமல் விட்டால் கூட மீதி பேர் பூரா இந்த 2 நாளில் அவங்க ஆப்ஷனை இன்னும் கூட இன்றைக்கே இருக்கும். இன்னும் டைம் சாயங்காலம் 5 மணி இப்போ நாள் பண்ணலாம், நைட்டு கூட பண்ணலாம். அவங்களுக்கு ஃபுல் டே 3 டேஸும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில்
இந்த 14,000 லட்சம் பேரும் பண்ணிவிடுவாங்க. அதில் எவ்வளோ பேர் அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கல்லூரிகள் எவ்வளோ இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு அதில் மட்டும் முதல்ல ஆர்டரையும் கொடுத்துருவோம். இந்த 15th ஆர்டர் கொடுத்துட்றோம். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே பணம் கட்டணும். அதில் வேக்கன்சிஸ் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் போனவங்க செகண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் இந்த இதிலே நிரப்பிக்குவோம். நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதிலே அதில் நிரப்பிக்கிறதுக்கான அவங்களுடைய சாய்ஸ் படி நிரப்பிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது போக மற்றபடி அப்புறம் கால்குலேட் பண்ணி எந்த காலி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது இது வந்து நாம் சொன்ன மாதிரி முதல்லையே அது ஆரம்பிக்கப்படும். ஆக இன்று மட்டும் இவ்வளோ பேர் இதில் சேர்ந்துருக்கிறாங்க. இதில் இந்த முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இல்லையா, பொறியியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே 7.5%, 7.5% இடஒதுக்கீடு அந்த அரசு உயர்நிலைப் பள்ளிகளிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற முதலமைச்சருடைய அந்த உத்தரவு வந்து மிகப்பெரிய பலனை உருவாக்கி இருக்கிறது. நான் கூட என்னுடைய தொகுதிகள்லாம் 2 நாளாக போய் சுற்றிட்டு வந்தேன். அந்த மாணவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிற அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கும் தானே. அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் படிக்கிறவங்களாம் பெரும்பாலும் ஏழைகள், கிராமப்புறத்து மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பணம் கட்டுறதா இருந்தால் ப்ரைவேட் காலேஜுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி படிக்கிற மாணவர்கள் தான். அவங்களாம் நான் அந்த கல்லூரிகள்லாம், அரசு கல்லூரிகள் இதெல்லாம் பள்ளிகள்லாம் நான் ஒரு 2-3 நாளாக சுற்றிட்டு இருக்கும்போது அவங்களாம் இதை ரொம்ப முதலமைச்சருக்கு அவ்வளோ பாராட்ட சொல்கிறாங்க. முதலமைச்சரை அவ்வளோ வரவேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பொறியியல் கல்லூரியினுடைய இந்த விண்ணப்பத்தில் மட்டும் மொத்தம் வந்திருக்கிறது எவ்வளோன்னு சொன்னாக்கா 7.5% ஒதுக்கி இருக்கிறார் இல்லையா, அதில் மொத்தம் வந்திருப்பது 23,321 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அதானே மொத்தமே 7.5% அவ்வளோதானே? அவ்வளோதானே வேகன்சி 11,000 சார். 11,000 வேகன்சிக்கு இதில் இவ்வளோதான் 11,000 டபுள் த டைம் வந்துருக்கு தான் கேட்குறேன். ஆக 7.5%ங்கிறது 11,150 பேருக்கு நாம் அட்மிஷன்ஸ் கொடுக்கலாம். 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில். ஆமாம், 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த பொறியியல் கல்லூரிகளில் 11,000 மொத்தம் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, அந்த 23,000 பேர் அப்ளை பண்ணது டோட்டல் 1,56,278 பேருன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல அங்கே இருக்கிறது அப்ளை பண்ணவங்க. அதில் 7.5 மொத்தம் டோட்டல் இடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறது. அதில் 7.5% இடங்கள் மொத்த இடமா டோட்டல் தமிழ்நாடு 1,00,000 இல்லைப்பா அப்ளை பண்ணது 1,86,000 வேகன்சிஸ். வேகன்சிஸ் வந்து 2,68,000 அது இவ்வளோ தான் வந்துருக்குது. ஆமாம், அப்ளிகேஷன் கம்மி. அப்போ அந்த 2.6 lakhs தானே இந்த நாங்கள். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆக 11,150 இடங்களில் அதற்காக விண்ணப்பம் போட்டிருப்பவர்கள் 23,371 பேர் விண்ணப்பம் போட்டிருக்கிறார்கள். அப்படியே டபுள் பங்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க. அதில் இந்த மெரிட்டில் ஓப்பன் காம்படிஷன் அது இதில் கிடைக்கிற மாணவர்களும் போனாலும் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஓப்பன் காம்படிஷனில் இதில் கொஞ்சம் பேர் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சி போச்சுன்னா அவங்களுக்கு வரமாட்டாங்க. அது போக இந்த 11,150 பேர் 7.5% கொடுப்பாங்க. இந்த 23,320 பேரில் ஆண்கள் 12,982, பெண்கள் 10,339.